வணக்கம் நண்பர்களே. குரூப் 4க்கு 44 நாள்கள் தாங்க சரியாக இருக்குது. அதில் லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்காக ஜூன் மாதத்துலேருந்து மார்ச் 2024 இப்போதைக்கு வரை உள்ள கரண்ட் அஃபேர்ஸை வீடியோவாக போட போகிறேன். இதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதிய நியமனங்கள் நியூ அப்பாயின்மெண்ட்ஸை வீடியோவாக போடுறேன். இது ஜூன் மாதத்துலேருந்து இப்போதைக்கு மார்ச் வரையும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் புதிய நியமனங்கள் இதெல்லாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய புதிய மாநில தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்பால் அமைப்பினுடைய புதிய தலைவராக ஏஎம் கான்வில்கர் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய முழு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர் அப்படிங்கிறது தான் இவருடைய முழு பெயர். இவர் லோக்பால் அமைப்பினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைமை இயக்குனர் யாருன்னா சதானந்த் வசந்த் டேட்டுங்கிறது தான் அவருடைய பெயர். இது என்னென்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதனுடைய இயக்குனராக தான் சதானந்த் வசந்த் டேட் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய பட்டியலின ஆணையத்தின் தலைவராக கிஷோர் மக்வானா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. யாருன்னா கிஷோர் மக்வானா. இந்த கிஷோர் மக்வானா யாருன்னா பிஜேபி பிரமுகர். இவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்த நியமனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதாராக பிரீத்தி ரஜக்ங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்திய இராணுவத்தில் முதல் பெண் சுபேதார் பிரீத்தி ரஜக்ங்கிறவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தகவல் ஆணையராக ஹீராலால் சமரியா அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்னென்னா முதல் தலித் தகவல் ஆணையராக இருக்காங்க. அதாவது தலித் இனத்திலிருந்து முதல் தகவல் ஆணையர் இவங்க தான். அடுத்து பார்த்திங்கன்னா ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைவராக ஜெயவர்மா சின்ஹாங்கிற நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ரயில்வே வாரியம் 1901 துவங்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் 118 வருடங்களுக்கு பிறகு வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு பெண் நியமிக்கப்பட்டதுன்னா அது இவங்க தான், ஜெயவர்மா சின்ஹா அப்படிங்கிறவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா இவங்க நீதிபதியாக இருக்கிறாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 துவங்கப்பட்டது. அடுத்து இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவராக நடிகர் ஆர் மாதவன் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக தலைமை தகவல் ஆணையராக ஷக்கீல் அக்தர் ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஷக்கீல் அக்தர் தமிழகத்தினுடைய தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து தமிழக அரசினுடைய புதிய தலைமைச் செயலர் யாருன்னா சிவதாஸ் மீனா. தமிழக அரசினுடைய புதிய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா. ஓகே நண்பர்களே, இதோட இந்த நியமனங்கள் முடியுது. இது ஜூன் மாதத்துலேருந்து இப்போதைக்கு மார்ச் வரைக்கும் உள்ள அனைத்து நியமனங்களும் முக்கியமான நியமனங்கள் மட்டும் நான் போட்டிருக்கேன். மேற்கொண்டு அனைத்து டாப்பிக்கில் இருந்தும் வீடியோஸ் போடுறேன். நான் குரூப் 4 இன்னும் 44 நாள் தான் இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தீங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் அடிக்கலாம். அது லாஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்காக போடுற வீடியோ தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.